பீச் டே பார்ட் 2 வீடியோவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாம், லஞ்சுக்கு முன்னால் வாட்டர்மெலன் போயிட்டுருக்குது. செமையான டேஸ்ட்டுங்க. வாட்டர்மெலன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருந்தது. அதுலேயும் நம்ம சகோதரன் கட் பண்ண அந்த ஒரு விதமே தனி ஒரு ஸ்டைல் தான். அங்கே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு நடுமத்தில் இருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க. அந்த நடு பகுதியில் இருக்கிற இந்த பழம் அந்த எடுத்துட்டாங்க பாருங்க, அது செம டேஸ்ட்டுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே பாருங்க, குட்டீஸ் எல்லாரும் வந்து அடியும் பிடியுமா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிங்க. நம்மளால் ஷூட் பண்ணி சாப்பிட்றாரு அவர் வாட்டர் மெலனை. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த வெயிலுக்கு எங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த இதமாக இருந்தது, வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஒரு பக்கம் பிரியாணி போயிட்டுருக்குது, கதைகளும் போயிட்டுருக்குது, ஜாலியாக இருக்குது. எல்லாருக்கும் அப்படி ஒரு பேரானந்தம். எங்கள் கேங் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அந்த டே ஃபுல்லாக. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்கள், ரொம்ப சீரியஸான டாக்ஸ் போயிட்டுருக்குது. அப்புறம் பாதி பிரியாணி, முக்கால் பிரியாணி வெந்துட்டுருக்கு. இங்கே சகோதரர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்க. இந்த டைமில் தான் நாங்கள் எல்லோரும் ஒரே ஓட்டமாக ஓடிடலாம், அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் பீச்சில் போயிட்டு குளிக்க போயாச்சுங்க. இந்த இடத்துல நம்ம பிரதர் சகோதரர் எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. பிரியாணின்னு கொஞ்சம் முக்கால் பதம் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டு போயாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் லேடிஸ் எல்லோரும் போயாச்சுங்க. இங்கே போயிட்டு நல்லா தண்ணியில் உட்காந்து செம்ம ஆட்டம். தண்ணி வந்து உட்காந்து குளிக்கிற மாதிரி இங்கே சிமெண்ட் தர ஒரு கொஞ்சம் அளவுக்கு போட்டிருப்பாங்க, ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு. அந்த இடத்துல தான் நாங்கள் உட்காந்து குளிக்கிற மாதிரி, குட்டி பிள்ளைங்க எல்லாருமே குளிக்கலாம். அந்த அளவு தான் தண்ணி வரும். அந்த ப்ளூ, டார்க் ப்ளூ தெரியுது பாருங்கள், அங்கே தான் ஆழம் இருக்கும். ஸோ அது தாண்டி நம்ம போக முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நண்டை பார்த்துட்ருக்குறோம்ல. கடற்கரையில் ஒரு சிறிய நண்டு அலைகளுக்கு எதிராக மெதுவாக நடந்துருந்துச்சான். ஒவ்வொரு முறையும் அலை வந்து அதை பின்னோக்கி தள்ளுமா. ஆனால் அந்த நண்டு விடாமல் மீண்டும் எழுந்து தனது பாதையில் தொடர்ந்து செல்லுமா. நான் அந்த நண்டுகிட்ட இருந்து கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? வாழ்க்கையிலையும் சவால்கள் என்ற அலைகள் நம்மை பின்னோக்கி தள்ளும். ஆனால் மனம் தளராம நீங்களும் நானும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்தால் தேவன் நம்மை வெற்றியின் கரைக்கு கொண்டு சேர்ப்பார். அப்படித்தானே? நன்மை செய்ய மனம் தளராதிருப்போம். ஏற்ற காலத்தில் நம்ம அதனுடைய பலனை நம்ம அறுப்போம். நான் பயங்கர பசிங்க. இங்கே பார்த்தா நம்ம சகோதரர் பிரியாணி அப்படியே ஒரு செட் பண்ணி வச்சதை அப்படி ஒரு அந்த கிளறி அப்படி என்ன பண்ணுறோம், எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஈர ட்ரெஸ்ஸோடு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஈவினிங் அப்படி நெருங்க வடை ஆயத்தமாகுது. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்ட் 3 பார்க்க நீங்கள் ஆயத்தமாக இருங்க. வடை, பஜ்ஜி, சட்னி எல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும். வாங்க.